பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொஞ்ச நேரம் எங்களுடைய இருதயத்தை திறந்து வைக்கிறோம். ஆவியானவர் உள்ளே இடைப்படுங்க. வார்த்தைகள் உள்ளே வரட்டும். தேவனுடைய வல்லமை உள்ளே வரட்டும். எங்களுடைய சரீரமும் எங்களுடைய ஆவி ஆத்மாவும் பலப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் அநேகரை பலப்படுத்த, எங்களையும் பலப்படுத்தி கொண்டு அநேகரை பலப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம ஞானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய கிருபையே அன்றி வேற ஒன்று கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய கையின் பிரயாசங்களோ அல்லது நம்முடைய பலமோ நம்முடைய ஆரோக்கியமோ எல்லாமே நான் டாக்டர் கிட்ட போகிறேன் சரியாகுது, அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு பணம் வருது, நான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் வருது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று வந்தவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதுமலை சரணாலயம்னு ஒன்று இருக்கு இந்த பக்கத்துல, ஊட்டி தாண்டி ஒரு இடத்துல முதுமலை சரணாலயம். அங்க ஒரு நாள் நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழி, அது காட்டு பாதை, 2 பக்கம் அடர்ந்த வனப்பகுதி, நடுவில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யானை ஒன்று கத்துது. யானை சத்தமாக கத்துது. யானை எப்படி கத்தும் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த மாதிரி கத்துது யானை. அப்புறம் அந்த யானை கத்துறதுக்கு இன்னொரு பகுதியிலிருந்து இன்னொரு யானை என்ன பண்ணுது, அதே டோனில் இன்னொன்று கத்துது. இப்போ யானைலாம் என்ன பண்ணும், பிளிருமா? யானை என்ன பண்ணும், பிளிரும். அப்போ யானை ஒரு பக்கம் பிளிருது, அந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ண, இன்னொரு யானை பிளிருது. அப்போ ஒரு யானை இங்கே பிளிர, இன்னொரு யானை அங்கே பிளிர, இது போல நடந்துட்டு இருந்தது. என் கூட இருந்த என்னோட நண்பர்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, என்னமோ யானை கத்துது, என்னமோ யானை கத்திக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் யானை இருக்கும் போல இருக்குது, நம்ம பார்ப்போம், யானையை பார்ப்போம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் சில நேரங்களில் கோழி கத்துது, இன்னொரு பக்கமும் கோழி கத்துது. ஒரு பக்கம் நாய் குலைக்குது, இன்னொரு பக்கம் நாய் அதே போல் குறைக்குது. இதில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மளை சுற்றி என்ன, நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். யானை பிளிருனாலும் சரி, கோழி கத்துனாலும் சரி, சிங்கம் கர்ஜித்தாலும் சரி, நாய் குலைத்தாலும் சரி, அது இன்னொரு நாய்க்கு, இந்த நாய் குலைச்சதுன்னா இன்னொரு நாய்க்கு அது புரியும். ஒரு யானை பிளிருச்சுன்னா இன்னொரு யானைக்கு அது புரியும். அப்போ ஒரு அனிமல், ஒரு விலங்கு ஒன்று செய்யும் பொழுது இன்னொரு விலங்குக்கு அது புரிகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. அதே போல தேவன் நம்மிடத்தில் பேசும் பொழுது நாம் தேவனுடைய ரகமாய் இருப்பதினாலே, அவரிலிருந்து நாம் பிறந்திருப்பதினாலே, அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை அவர் படைத்திருப்பதினாலே நீங்களும் நானும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது புரியாதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்ல ஒன்றும் புரியலைங்க எனக்கு, அவர் சொல்றது ஒன்றும் எனக்கு புரிஞ்சுக்க முடியலைங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு யானை கத்துறது எப்படி இன்னொரு யானைக்கு புரியுதோ, ஒரு நாய் குறைக்கிறது இன்னொரு நாய்க்கு புரியுதோ, இதே போல தேவன் பேசுகிறது மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கு புரிந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. அது புரியாது அப்படிங்கிறதுக்காக தான், புரியல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அழகா ஒரு வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த வேதத்தை எத்தனை பேர் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க? அனுதினமும் வாசிக்கிற பழக்கம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அனுதினமும் வேதத்தை எடுத்து ஒரு சாப்டராவது வாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு சாப்டராவது வாசி. ஒரு நாளில் ஒரு சாப்டராவது வாசிக்கணும், ஒரு அதிகாரமாவது நம்ம வேதத்தை வாசிக்கணும். மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் இந்த வேதம் ரொம்ப முக்கியம். இது இல்லாத நாட்கள் வரப்போகிறது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, அப்போ தேவன் பேசுகிறத நமக்கு கேட்கணும், நம்ம பேசுறது அவருக்கு கேட்கணும். அப்போ இந்த உலகத்துல அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது. விலங்குகள் ஒவ்வொன்றும் பேசுவதற்கு எப்படி அது படைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல
மனிதனோ ஒரு மனிதன் பேசுறது இன்னொரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ளும்படியா படைக்கப்பட்டிருக்கிறானோ, அதே போல தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைக்கப்பட்டதான மனிதர்களாகிய நீங்களும் நானும் தேவன் சொல்லுவது புரியும்படியாக தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி புரிந்து கொண்ட மனிதர்கள் தான் வேதத்தில் அநேகம் பேர், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் அவருடைய வார்த்தையை நல்லா புரிந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்ப அப்படி புரிந்து கொண்ட மனிதர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். இந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, சாதனையாளர்கள் நிறைந்த புஸ்தகம். ஒரு சாதனை என்ன? சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின ஒரு சாதனையாளர் இதுல இருக்கிறார். அல்லேலூயா. சாதனைன்னு என்ன? ஒருவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யறவன் தான் சாதனையாளர். சூரியனை நிறுத்த முடியுமா? ஒருத்தன் நிறுத்தியிருக்கான் பைபிள்ல. யார் அவன் பேரு? யோசுவா. யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிக்க செஞ்சான், அவனுடைய வார்த்தையை நாம சொன்னதுனால. அப்போ இந்த மாதிரி சாதனையாளர்கள் நிறைந்த புஸ்தகம் தான் இந்த வேதம். அப்போ இதை படிக்கும் பொழுது அப்படி படிக்கணும், நல்லா சந்தோஷமா படிக்கணும். அதை படிக்க என்னடா படிக்க சொல்றாங்க அப்படின்னு படிக்க கூடாது. நான் சிறு வயதா இருக்கும் பொழுது என்னை வேதத்தை படிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. அந்த காலகட்டங்களில் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டோன்னா இந்த வேதத்தை வாசிச்சாதான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். 2 இட்லி சாப்பிட்றதுக்கும் 2 சாப்டர் மனப்பாடம் பண்ணணும். இன்னைக்கு காலத்தில் எப்படி? அப்படிலாம் இல்லவே இல்லையே. இந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து சாப்பிடுவதற்காக வேண்டியே மனப்பாடம் பண்ணோம். அழுதுகிட்டே படிப்போம். ஐயோ பசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே அதை படித்து மனப்பாடம் பண்ணி சொன்னதுக்கப்புறம் சரி போனா நான் எங்கள் வீட்டில் கடைசி பையன், அதனால சரி போனா போது, அவன் கொஞ்சம் திக்கி சொல்கிறான், இருந்தாலும் இட்லி போட்டுருமாங்க, இட்லி சாப்பிட்ருவேன். அப்போது அப்படி இட்லிக்கும் தோசைக்கும் வேதத்தை வாசித்த அடியேனை தேவன் இன்று ஊழியக்காரராக வைத்திருக்கிறார்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் இன்னைக்கு சாதாரணமாக இதை படிக்க போக, இது நல்லா படிக்க வாசிக்க என்ன ஆகும்? நீங்கள் பெரிதாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை வாசிக்கலன்னு இதை பற்றி தெரியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சரி, ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எலியாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். எலியா என்கிற ஒரு மனுஷன் இந்த வேதத்தில் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் எலியாங்கிற மனுஷனே? சிலருக்கு ஓகே. அப்ப எலியாங்கிற மனிதனை குறித்து தெரியாத சிலர் கூட இங்கே இருக்கிறீர்கள். அதனால அடிப்படையா சில காரியங்கள் நான் சொல்றேன். திஸ்பியன் ஆகிய எலியாவை பத்தி சொல்லும் பொழுது என்ன போடப்பட்டிருக்கிறது? திஸ்பியன் ஆகிய எலியா என்று போடப்பட்டிருக்கிறது. வேற எந்த அறிமுகமுமே எலியாவுக்கு கிடையாது. இந்த வேதத்தை எடுத்துக்கிட்டா, எப்பவுமே பொதுவாக அந்த வேதத்தில் ஒருத்தங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய தகப்பனார் பேர் இருக்கும், அவங்களுடைய தாத்தாவுடைய பேர் இருக்கும், அப்புறம் தான் இவரோட பேர் வரும். இன்னாரை பெற்றார், இன்னார். ஆனால் இதில் அப்படி எந்த வரலாறுமே எலியாவுக்கு கிடையாது. ஒரே ஒன்று என்ன? திஸ்பியன் ஆகிய எலியா. திஸ்பியன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா சிறை கைதின்னு அர்த்தம், சிறைப்பட்டவன் அர்த்தம். திஸ்பியன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் சிறைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். சிறைப்பட்டவன் அப்படின்னா போர் சண்டைக்கு போய் அங்கே மாட்டிக்கிட்டு சிறைப்பட்டவன், அந்த மாதிரி சிறைப்பட்டவன் அல்ல. இது எப்பேற்பட்ட சிறைப்பட்டவன் அப்படின்னா, அந்த காலத்தில் கடன்லாம் வாங்கிட்டாங்க, ஒருத்தங்க கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, கடன் பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடனுக்காக வேண்டி, பட்ட கடன்களுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய எல்லா சொத்தையும் விற்று தன்னுடைய மனைவிகளை, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பறி கொடுத்து, அதுவும் மீறி அவன் போய் சிறையில் கொண்டு போய் போட்டுருவாங்க. ஒரு கடனை திருப்பி செலுத்த முடியல, வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியவில்லைன்னு சொன்னால் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. சும்மா ஜெயிலில் போட மாட்டாங்க, அவனிடத்தில் இருக்க எல்லாவற்றையும் பறித்து கொள்வார்கள். மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் பறித்து கொண்டு அவங்கள விற்று தீர்க்க முடியாத அந்த காரியத்துக்கு கூட, அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்படி சிறையில் இருக்கிறவன் தான், அதுக்கு பேர் தான் என்னங்க? இப்படிப்பட்டவன் தான் இப்ப இந்த எலியாவுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் நம்ம அர்த்தம் கொடுக்க முடியும்.
அவன் தன்னை ஒடுக்கினவன், தன் ரொம்ப கவலைக்குள்ளாக்குனவன், கண்ணீர் விட்டவன். ஏன்னா அவனுடைய சொத்து எல்லாம் போய் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பறி கொடுத்து இவன் ஜெயிலுக்கு போய் இருந்து தன்னை தானே வெறுத்த ஒருவன் தான். அவன் ஒட்டகமயிரும் வார்க்கச்சையும் கட்டியிருந்தவன். அவனுக்கு அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. எலியா அவ்வளவு சாதாரண ஒரு மனுஷன். நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் விளக்கி சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார், இது எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனா எலியாவுக்கு அப்படி எந்த விதமான காரியமே இல்லை. அவன் ஒத்த ஆளு, அவனுக்கு ஒரு வரலாறும் கிடையாது, எதுவும் கிடையாது. எலியாங்கிற ஒரு பேர் மட்டும்தான் தெரியும். அவனுடைய இது திஸ்பியன்னு தெரியும். ஓகே, இப்ப அந்த திஸ்பியன் ஆகிய எலியா என்ன பண்ணுனான்னு பாருங்க. அந்த ஒரு வசனத்துல, அந்த முதல் வசனம், இப்ப வாசித்த வசனத்துல வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்படியாக எந்த வரலாறுமே இல்லாத ஒரு மனுஷன், எந்த விதமான முன்பாக இருக்க அவனுக்கு ஒரு வரலாறு இல்லாத ஒரு மனுஷனாகி அந்த எலியா என்ன சொல்றா? பனியும் மழையும் பெய்யாதிருக்க நான் வானத்தை கட்டுகிறேன்ங்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வல்லமையை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை பேசுகிறதுனால, ஜெபிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையில் வல்லமை இருக்குது. இது எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நாம் தேவனுக்காக எந்த காரியத்தையுமே செய்ய முடியறதில்ல. அதிகபட்சமா நம்ம சர்ச்சுக்கு போறோம், அவ்வளவுதான். அதிகபட்சமா கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு போறோமே தவிர எந்த விதமான காரியத்தையுமே தேவனுக்கென்று செய்ய முடியாத, தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்ய முடியாத காரியங்கள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா எலியா பாருங்க, வானத்தினுடைய மழையும் பனியையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு, பூட்டு போட்டு விட்டான். நம்மளோட பாஷையில சொல்ல போனா வானத்தை பூட்டி வச்சுட்டாரு. அந்த காலகட்டங்களில் இஸ்ரேல் தேசத்துல பனிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பனி வேணும். பனி தான் என்ன பண்ணும், அங்க இருக்கிற செடிகளை முளைக்க வைக்கும். மழையும் ரொம்ப முக்கியம். மழை இருந்தால் தான் அந்த தேசத்துல செழிப்பு உண்டாகும். இப்போ என்ன பண்ணிட்டான்? மழையும் பனியும் க்ளோஸ் பண்ணிட்டான். தெளிவா போட்டிருக்கு, அன்றி அந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லிட்டான், நான் க்ளோஸ் பண்றேன் வானத்தை இனிமேல். ஏன் என்ன நல்லவன் தானே, ஏன் மழை பெய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் வானத்தை பூட்டினா? உங்களால என்னாலையும் வானத்தை பூட்ட முடியும் தெரியுமா உங்களுக்கு? மழை பெஞ்சதுன்னா இயேசுவின் நாமத்தினாலே மழை நிக்கட்டும்னு சொன்னா நிற்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாகவே தேவனுடைய வல்லமையை பெற்ற நீங்கள், உங்களுடைய வாயில் வார்த்தையின் வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் நீங்க சொன்னா நடக்கும். இதை ஒரு இடத்துல, ஒரு கிராமத்துல பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துல, அதை ஒரு பொண்ணு கேட்டுட்டு, சின்ன பொண்ணு, அதை அப்படியே நான் சொல்றதை அப்படியே விசுவாசிச்சு அடுத்த ஒரு நாள் மீட்டிங்கு போகும் பொழுது சாட்சி நேரம் கொடுக்கும் போது அந்த பொண்ணு சாட்சி சொல்லுது. என்ன சொல்லுச்சு? அப்படியே சொல்றேன் பாருங்க. அவங்களுடைய அப்பா காய்கறி வியாபாரம் பண்றவர். அவங்க அப்பா காய்கறி கடை போட்டதுக்கு அப்புறமா மழை மேகமூட்டம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு அப்பதான் வந்திருக்குது, அங்க கடைக்கு வந்திருக்கு. கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மழையை நான் கட்டுறேன், இதை க்ளோஸ் பண்றேன், இனி இந்த வியாபாரம் நடக்க வரைக்கும் இந்த மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்ல, அங்கிருந்த கருமேகமெல்லாம் களைஞ்சு போய் மழையெல்லாம் நின்று போய் அந்த மார்க்கெட் ஃபுல்லா மழை இல்லாம அந்த மார்க்கெட்லாம் ஃபுல்லா இன்னைக்கு நல்லா நடந்திருக்குது. அல்லேலூயா. உண்மையா அந்த பிள்ளை சாட்சி சொல்லும் போது எல்லாம் கை தட்டினாங்க. நான் என்ன சொல்றேன், காரணத்தோட இது எனக்கு நடக்கணும்னு இந்த இயற்கை மேல உங்களுக்கு வல்லமை இருக்குது. இந்த இயற்கை மேல உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப கவனமா பேசணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, கேர்ஃபுல்லா பேசு, கேர்ஃபுல்லா பேசு. ஏன் அப்படின்னா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கு. நீங்க கெட்டது பேசினாலும் நடந்துரும், நல்லது பேசினாலும் நடந்துரும். எலியா பல நேரங்கள்ல நல்லதும் பேசிட்டாரு, சில நேரங்கள்ல அக்னியை வர வச்சு கொத்து கொத்தா கொன்னும் போட்டார். அதனால சொல்றேன், உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எலியா அப்படிதான் நடந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? மழையும் பனியும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன் மழையும் பனியும் க்ளோஸ் பண்ணாருன்னா, ஏன் வானத்தை பூட்டி வச்சாருன்னா,
அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் அதை அப்படியே கதை மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தார். நல்ல ஒவ்வொரு பேரையும் நீங்க எழுதி வச்சு நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா இஸ்ரவேல் தேசத்தினுடைய 7வது ராஜா. அந்த 7வது ராஜா என்ன பண்ணாரு, புறஜாதியார்ல இருந்து புற இனத்தார்ல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அது பேரு எசபேல். அது மகா மோசமான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பேரு எசபேல். எசபேலுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கற்புக்கரசி. அந்த பேருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மனுஷிக்கும் அந்த பேருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பேரு. அந்த பேர்ல அந்த லேடியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு ஆகாப் ராஜா. இப்ப அந்த ராஜா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால என்னாச்சு, அந்த லேடி, அந்த எசபேல் தேவனை வணங்காம, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்ம வணங்குற பாருங்க, அந்த கர்த்தரை வணங்காம அது பாகால்னு ஒரு கடவுளை வணங்க ஆரம்பிச்சிருச்சு. பாகால், நல்ல கவனிங்க, பாகாலை வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாகால் யாருன்னு கேட்டா, பாகால்னா என்ன மீனிங்னா வானங்களின் அரசன்னு பேரு. இப்போ வானங்களின் அரசன் அப்படிங்கிற ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு அதுதான் கடவுள்னு சொல்லியாச்சு. நம்ம ஏசப்பாவை வணங்குற நம்ம விக்கிரகத்தை வணங்கலாமா? வணங்கக்கூடாது. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பாகாலே தெய்வம், பாகாலே தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன் அப்படின்னா, வானத்திலிருந்து இந்த ஊர் செழிக்கணும் அப்படின்னா என்ன வரணும், பனியும் மழையும் பெய்யணும். பனியும் மழையும் பெய்யணும்னா அதுக்கு என்ன வேணும், வானம் வேணும். வானங்களின் அரசன் பாகால் அப்படின்றதுனால மனுஷங்க எல்லாரும் பாகாலை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகால் தான் நமக்கு தெய்வம், அதுதான் நமக்கு மழையை கொண்டு வருது, அதுதான் நமக்கு பனியை கொண்டு வருதுன்னு இஸ்ரவேல் முழுவதும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆகாப் ராஜா அவ்வளவு மோசமான, அதுக்கு முன்பாக இருந்த எல்லா ராஜாவை காட்டிலும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டான். பாகால் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி இதுதான் தெய்வம்னு சொல்லிட்டான். இதனாலதான் எலியா என்ன பண்ணார், முதல்ல எங்க கை வச்சாரு, வானங்களின் அரசனா நீ தான் மழையை கொண்டு வரையா, நீ தான் பனியை கொண்டு வரையா, இப்ப நான் பூட்டுறேன் பாருன்னு சொல்லி கருத்தாய் ஜெபம் பண்றாரு. 3.5 வருஷம் மழை இல்லைன்னா என்ன ஆகிறது, அந்த தேசமே ஃபுல்லா பஞ்சம் வந்துருச்சு. இப்ப வானத்தை யாரு பிரச்சனையோ அந்த இடத்தை பார்த்து ஜெபித்தீங்கன்னா அது ஃபுல்லா அடைக்கப்படும். அல்லேலூயா. வானங்களின் அரசன் அப்படின்னு சொல்லி அந்த பாகாலினுடைய ராஜ்யத்தை உடைக்கும்படியாக எலியா என்கிற ஒரு சாதாரண மனிதன், ஒரு வரலாறே இல்லாத ஒரு மனுஷன், அவனுக்கு முன்பாக வரலாறு கிடையாது, திஸ்பியன் ஆகிய எலியான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணி காரியங்களை அவன் பண்ணுவானா, நீங்களும் நானும் எவ்வளவு பண்ண முடியும்? எவ்வளவு காரியங்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நீங்க வாயை திறந்து ஒரு ஜெபத்தை செய்யும் பொழுது அது எப்படியெல்லாம் நடக்கும் இந்த நாட்டுல. ஆனா ஏன் தப்பா நடக்குது நாட்டுல? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் தப்பாவே நடக்குது? கடந்த 10 வருஷமா ஏன் தப்பாவே நடந்து போச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன்னா நீங்க வாயை திறக்கல, ஏன்னா நீங்க ஜெபிக்கல, ஏன்னா அந்த காரியங்கள் தெரிந்து கொள்ள முடியல. இதுதான் காரியம்னு தெரியல. எலியா அவன் தான் கரெக்டா கண்டுபிடிச்சான். பாகால் வானங்களின் அரசன், அவன் தான் பனியும் மழையும் கொண்டு வரான்னு இந்த ஊரே நம்புது. இப்ப நான் அடைக்கிறேன் பாருன்னு சொல்லி 3.5 வருஷம் வானத்தையும் அடைச்சு போட்டான், ஃபுல்லா அடைச்சாச்சு. இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார். ஓகே, இப்ப வானத்தை அடைச்ச உடனே இப்ப என்னாச்சு, இவன் தான் அடைச்சான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆகாப் ராஜா இவனை கொல்றதுக்கு வகை தேடுறான். இப்ப என்ன பண்றான், இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், என்ன நடந்தாலுமே நமக்கு என்ன வர மாட்டேங்குது அப்படின்னு விசுவாசம் வரவே மாட்டேங்குது. ஒருவேளை நமக்கு நல்லதே நடந்தாலுமே, இது நல்லது நடந்தாலுமே நம்ம ஜெபிச்சதுனாலதான் அது நடந்துச்சாங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு இருந்துச்சான். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு சாராய கடை இருந்துச்சு, ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு. இவங்க சர்ச்செல்லாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த சாராய கடை மூடப்படட்டும், அது இருக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு அது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு என்னாச்சும் ஒரு நாள் அந்த சாராய கடை பில்டிங் உடஞ்சி விழுந்துருச்சு, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே விழுந்துருச்சு.
உளுந்துனா அந்த சாராய கடைக்காரன் போய் என்ன பண்ண, போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டான். என்னன்னு, அந்த சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த சாராய கடையை பத்தி, அதனால என் சாராய கடை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ணா, கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஜட்ஜி கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா நீங்க ஜெபம் பண்ணீங்களா இந்த சாராய கடை இடிஞ்சிடணும் அப்படின்ட்டு? ஐயா நாங்க ஜெபம் பண்ணோம், ஆனா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் வேணுமே தவிர அது உளுந்ததுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட், அதனால நாங்கள் ஜெபிச்சோம். ஆனால் வந்து அந்த உளுந்ததுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னானா. அப்போ நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்குதா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, அப்படியே நடந்தாலும் நம்ம ஜெபிச்சதுனால தான் நடந்துச்சா, இது எதுவுமே நம்மளுக்கு கவலை இல்லாமையே நம்ம இருக்கிறோம். நான் சொல்றேன், எலியா கருத்தாய் ஜெபித்தான், வானம் 3.5 வருஷம் அடைக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கிற எந்த காரியமும் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அது நடந்தே ஆகணும். நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா எங்கேயோ விஷயம் மிஸ்டேக் இருக்கு, எங்கேயோ தப்பு இருக்கு. நீங்க தயவு செய்து சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற நேரம் ரொம்ப கருத்தாய் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இந்த திஸ்பியனாகிய எலியா சாதாரண எளிய ஒரு மனுஷன் தான், வெறும் ஒட்டக மயிரும் வார்க்கச்சையும் கட்டியிருந்த ஒரு மனுஷன் தான். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் போடுறோம், ஆனா நம்ம எலியா போல ஜெபிக்க முடியறது இல்லையே, எலியா போல தைரியம் இருக்க முடியறது இல்லையே. எலியா பாருங்க, வானத்தை கட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி எங்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தண்டையில. இவன் சொல்றான், நீங்க உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் தீர்க்கதரிசி தான் கடவுள்னு சொல்லி நிக்கிறாங்க, நீங்க தான் கடவுள்னு சொல்லி நின்ன. ஆனா இப்ப ஆகாப் ராஜா எனக்கு பிரச்சனையா இருக்கிறான், என்ன பண்றது? கர்த்தர் சொல்றார், நீ யோர்தான் நதிக்கரையில் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில ஒளித்து கொண்டிருன்னு சொல்றாரு. சரி, யோர்தான் அப்படின்னா என்ன தெரியுங்களா? யோர்தான் அப்படின்னா மரணம்னு அர்த்தம். யோர்தான்னா மரணம் என்று அர்த்தம். கேரித் அப்படின்னா இடுக்கன்னு அர்த்தம். மரணத்தினுடைய இடுக்கத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கிறாரு. யாரு? ஆண்டவர் சொல்றாரு எலியா கிட்ட. இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்றது கேட்டோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்ச நாள் யோர்தான்ல நதியில இருக்கிற அந்த கேரித் ஆற்றண்டையில கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஆண்டவர் சில தருணங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இதை அனுமதிப்பார், சில நேரங்கள்ல இதை அனுமதி கொடுப்பார். ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுப்பாரு. என்ன, ஆண்டவர் தானே நான் நேசிச்சேன், ஆண்டவருடைய வார்த்தையை தானே கேட்டேன், அவருக்கு படிதான் நடந்த, ஜெபிச்சனே, வேதம் வாசிச்சனே, எல்லாம் பண்ணனே, ஏன் என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது, எதுக்காக என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா அந்த எலியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, மரணம், அந்த யோர்தான்னா மரணம், யோர்தான் அப்படின்னா மரணம், கேரித் அப்படின்னா இடுக்கன். அப்ப மரணத்தின் இடுக்கத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை போயிருச்சு. நம்ம வாழ்க்கை சில நேரங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கூட ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் அது போயிடும். நெருக்கத்துக்குள்ள போய் கஷ்டப்படுவோம். அப்ப நினைப்போம், சே ஆண்டவர் நம்பி வந்து விசுவாசிச்சு வந்தோமே, ஆனா நம்ம வாழ்க்கை இவ்வளவு நெருக்கத்துல இருக்க, இவ்வளவு மரண இருள்ல இருக்கேன்னு சொல்லி நினைப்போம். ஆனா நான் சொல்றேன், நீங்க தேவன் சொல்லுகிற அந்த இறுக்கத்துக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை அற்புதமாக அவர் உங்களை வழி நடத்துவார், அற்புதமாக உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப தானியேல் சிங்க கெபிக்குள்ள இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பாதுகாப்பே அந்த சிங்கங்கள் தான். அந்த சுத்தியும் சிங்கங்கள் இருக்கும், பசியோட கூட இருக்கிற சிங்கம் சுத்தி இருக்கதான் செய்யும், ஆனால் அந்த சிங்கம் தான் தானியேலுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இப்ப உங்களை செத்து நெருக்கம் இருக்குது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, நீங்க கிறிஸ்தவரா இருக்கீங்க, கிறிஸ்துவர் விசுவாசிக்கிறீங்க, ஆனாலும் ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, அந்த நெருக்கம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த நெருக்கத்துக்குள் வைத்து தேவன் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்த தேசம் எங்க 3.5 வருஷம் மழை கிடையாது, பனி கிடையாது, ஆனால் கேரித் ஆற்றங்கரையில் தண்ணி இருக்குது. அவனுக்கு அதை போஷிக்க அவன் பறவைகளை அனுப்பி போஷிக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அந்த ஊரெங்கும் ஒரு மனுஷனை அடிச்சு ஒரு மனுஷன் சாப்பிடுற சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் எலியாவுக்கோ எப்பொழுதுமே காலையிலையும் மாலையிலையும் அவனுக்கு எப்பொழுதும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைச்சிட்டே, அது நான்வெஜ் கிடைச்சிக்கிட்டே இருந்தது, அவனுக்கு தேவையான உணவு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஆனா தேவன் சொல்லுகிற இடத்துல அவன் இருந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போஷிக்க தேவன் யாரை வேணாலும் அனுப்புவார்.
ஹல்லேலூயா. யாரையும் அனுப்பி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய காரியங்களை போஷிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த கேரி தாற்றங்க அது மரணமா இருக்கும். யோர்தான்னா மரணம், கேரித்தன இடுக்கன் மரண இடுக்கல நீங்க ஒளித்து கொண்டு இருந்தாலோ உங்களுக்கு புசிக்க ஆகாரத்தை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். எலியா அப்படின்னா கர்த்தரே தேவன் என்று அர்த்தம். எலியாங்கிற பேருக்கு என்ன அர்த்தங்க? கர்த்தனே தேவன், கர்த்தரே தேவன் என்று அர்த்தம். அதுதான் எலியாவுடைய பேருக்கு அர்த்தம். அப்ப கர்த்தரே தேவன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிற பேரை உடைய எலியா தன்னை ஒளித்து கொண்டிருக்கிற இடம் என்ன? மரணத்தின் இடுக்கத்துக்குள்ள ஒளித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு சுகமா வாழ்றோம், எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம். ஏசி போட்டு தூங்குறோம், ஃபேன் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். வெயில்ல எத்தனை ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெளியில. ஆனா நமக்கு தேவன் ஒரு வீட்டையும் நல்ல வேலைகளையும் தொழிலையும் கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, நல்ல உறவுகளை, சொந்த பந்தங்களை கொடுத்து நம்ம எப்படி வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எலியா அப்படி இல்லை, மரணத்தின் இடுக்கத்துக்குள்ள அவன் இருந்தான். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும். அவனை போஷித்தார், எல்லா விதமான நன்மைகளினாலும் போஷித்தார். அந்த தேசம் எங்கும், இஸ்ரேல் எங்கும் பஞ்சம் நிலவி கொண்டிருந்த போதிலும் எலியாவுக்கு நல்ல வயிறார உணவு கிடைச்சது, எலியாவுக்கு நல்ல தண்ணீர் கிடைச்சது. இதெல்லாம் அவன் குடித்துட்டே இருந்தான், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஜாலியாக நினச்சி பாருங்க, ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது, குளிச்சிருக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ஆறு இருக்குது. என்ன பிரச்சனை அவனுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா அப்படியே இருந்துட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க, 8வது வசனம். தேசத்தில் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். ஏன் அங்க போக சொல்றாரு? சாரிபாத் ஊருக்கு ஏன் போக சொல்றாருன்னா, அந்த ஊர், அந்த ஆத்துல தண்ணி என்னாச்சு? நின்னு போச்சு. தண்ணி என்ன பண்ணுச்சு? நின்னு வத்தி போயிடுச்சு. 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? சில நாட்களுக்கு மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. ஏன் அந்த ஆறு வற்றி போயிற்று? எலியா தன்னுடைய வாயினாலேயே ஜெபித்த அந்த ஜெபத்தினாலே அவன் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஜெபிச்சான். என்ன ஜெபிச்சான்? இனி பனியும் மழையும் பெய்யக்கூடாதுன்னு ஜெபித்தான் பாருங்க. அந்த காரியத்தினாலே இவன் தங்கி இருக்கிற இடத்துல இருக்கிற ஆறு சுத்தமா வத்தி போச்சு. இவன் ஏன் அந்த ஆறு வத்தி போச்சு? இவன் சொன்னதுனாலதான். இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் ஏதாவது ராங்கா வந்துருச்சு அப்படின்னா நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று அதை பத்தி பேசியிருப்பீங்க எப்பயாவது முன்னாடி. அது உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியம் வந்து சேர்ந்தது. நம்ம என்ன வாயில சொல்றோமோ அந்த காரியத்தை தேவன் அங்கீகரித்து ஆமென் சொல்லிடுறார். அவரு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிற அவர், நீங்க வாயில சொல்லுகிற வார்த்தைகளை, நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகளை அவரை அக்செப்ட் பண்ணிடுறாரு. நீங்க சொல்லாதீங்க, எப்பவுமே எனக்கு அறிவே இல்லைங்க சொல்லாதீங்க. அப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, விளையாடுறோம் சரியா வரல, சே எனக்கு விளையாடவே தெரியல, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை விளையாட வைப்பாரு. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் உங்களை எவ்வண்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவ்வண்ணமாக பேசுங்க. அதை பேச பேச கர்த்தர் அவ்வண்ணமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றது எத்தனை பேர்த்துக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தேவனிடத்துல பேசணும். நீங்க உங்களுக்கு இல்லாத விஷயத்தை பேசக்கூடாது. எனக்கு அறிவே இல்லைங்க, தெரியுது, அதான் இல்லைங்கிறது தெரியுது, அதையும் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவரே எனக்கு ஞானமா இருக்கிறார், அதனால என்னால நல்ல எக்ஸாம் எழுத முடியும், நல்லா படிக்க முடியும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் தேவன் எனக்கு நன்மையானதை செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அதுவாகவே நம்ம மாறிடுவோம். ஆனா எதை பத்தி நம்ம குறை பேசிக்கிட்டே இருக்கோமோ அந்த குறை பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறையாகவே நிற்கும். அப்ப என்னத்தை பேசுறோமோ அது நடக்கும். ஜீவனை பேசினீங்கன்னா ஜீவன், மரணத்தை பேசினால் மரணம். இது இரண்டும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாயில் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்ப்போம்.
எதை நம்ம பேசுகிறோமோ அதை பார்ப்போம். அதனால நீங்க சொல்லுங்க, தேவன் என்னை நன்மையான காரியங்களினால் என்னை முடிசூட்டி இருக்கிறார், அவர் கிருபையினால் என்னை முடிசூட்டி இருக்கிறார், எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, நல்ல புத்தி இருக்கிறது, நல்ல அறிவு இருக்கிறது. இதை சொல்லுங்க. சொல்ல 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 தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான அற்புதங்களை அவர் செய்து கொண்டே வருவார். உங்களுடைய சரீரத்துல பலத்தை கொடுத்து கொண்டே வருவார். ஹல்லேலூயா. சரி, இந்த 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமா, இதெல்லாம் நமக்கு தெரியும் சில காரியங்கள். நீங்க வீட்டுக்கு போய் இந்த சம்பவங்களை அப்படியே வாசிங்க. இதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் எடுத்து சொல்றேன். இந்த சம்பவத்தை நீங்க வாசித்து கத்துக்கொள்ளுங்க. இப்ப என்ன பண்றாரு, சாரிபாத்துங்கிற ஒரு ஊருக்கு போறார். அப்போ இவர் இந்த சாரிபாத்துங்கிற ஊருக்கு போறதுக்கு முன்பாக ஏன் கர்த்தர் அங்க போக சொல்றார் அப்படின்னா, இவன் ரொம்ப சேஃபா அங்க இருந்துட்டாரு. எங்க, இந்த யோர்தான் நதிக்கரையில எல்லாம் சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, இனி எதுவுமே செய்ய வேண்டாம்னு சேஃபா இருந்ததுனால என்ன பண்றாரு, நீ இங்க சேஃபா இருக்கிற, இப்போ தண்ணியும் வத்தி போச்சு, இப்போ நீ என்ன பண்ண போற? நம்ம அப்படிதான், நமக்கு ஒரு தொழில் இருக்கும் அல்லது ஒரு காரியம் இருக்கும், சேஃபா இருக்கு, சரி நம்ம இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆண்டவரை தேடாம அப்படியே இருந்துருவோம். ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. உனக்கு என்ன கிடைச்சாலும் சரி, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீ தேவனிடத்தில் வந்தால் ஒழிய தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு பாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த பாட்டிக்கு யாருமே இல்லையாமா. உடனே அவர் போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எப்படியாவது ஏதாவது உங்களுக்கு நீங்கள் தான் என்னை தேற்றணும் ஆற்றணும்னு சொல்லி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாங்களாம். அந்த பாட்டி ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற பாட்டி, ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாஸ்டர் ஒரு நாள் சொல்கிறாரு, பாட்டி உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யலைன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு. சரி, என்ன உதவின்னு கேட்டால், ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று உங்களுக்கு வாங்கித்தரேன், நீங்கள் அதை மேய்ங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொல்றாரு. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்குறாரு. இந்த பாட்டி என்ன பண்றாங்க, அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு மேய்க்கிறாங்க. மேய்க்கும் பொழுது மேய்கிற இடத்துல எங்கேயோ அதெல்லாம் கிராஸ் ஆகி அது பெண் ஆடுங்கிறதுனால அது என்ன பண்ணிருச்சு, குட்டி போட்டுருச்சு. ஆடு என்ன பண்ணுச்சு, குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டி வளர்த்தி 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 அந்த அம்மா அப்படி சர்ச்சுக்கு வரவும் நன்றி சொல்றது, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஆட்டு குட்டி கொடுத்தீங்க, நன்றி. ஓகே, அது என்ன பண்ணுச்சு, அதை மேய்ச்சிட்டே இருக்க மறுபடியும் அது இன்னும் ஒரு 2-3 குட்டியா மாறிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு மாதிரி வந்துருச்சு. ஆண்டவரே எனக்கு 10 ஆடு கொடுத்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் என்ன பண்றா, மறுபடியும் அந்த 10 ஆடு 20 ஆடா மாறுது. 30, 40 ஒரு 100 ஆடு வந்துருச்சு. 100 ஆடு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு போனது அந்த அம்மா. அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கமே வரவே இல்லை. என்னடா சர்ச்சு பக்கமே வரல. அந்த பாஸ்டர் போய் ஒரு நாள், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இப்போ நீங்கள் ஒரு ஆடு கொடுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இப்போ 100 ஆட்டுக்கு மேலே வந்துருச்சு, எனக்கு அதை அதை மேய்ச்சிட்டு இருக்கிறக்கவே எனக்கு நேரம் சரியா போச்சு, சர்ச்சுக்கு வரக்கலாம் நேரம் இல்லையா, போங்கயான்ட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் மறுபடியும் 0 நிலைமைக்கு வந்துடும், மறுபடியும் பூஜ்ஜியமாக மாறிடும். அப்போ அந்த நிலைமைக்கு வரக்கு முன்னாடி கர்த்தரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேட கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்குமே தவிர ஒரு துளி கூட குறையாது. இப்போ இந்த எலியா அங்க சேஃபா இருந்ததுனால அங்கிருந்து கிளம்பி நீ எங்க போக சொல்றாரு, சீதோனுக்கு. அதை வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். இந்த காரியத்தை ரொம்ப அற்புதமானது. சீதோன் அப்படிங்கிற ஊர் எதுன்னு தெரியுங்களா? இப்போ இவனை கொலை பண்றதுக்கு தேடிட்டு இருக்கிறது யாரு, ஆகாப் ராஜா. அதுக்கு காரணம் யாரு, எசபேல், அவனுடைய மனைவி எசபேல். அது பயங்கரமான பாகால்களை வழங்கக்கூடிய ஒரு ராட்சச லேடி. அதுக்கு பேர் தான் எசபேல் வச்சுட்டா, கற்புக்கரசின்னு. அந்த கற்புக்கரசி இவனை தேடி கொலை பண்ணும், எப்படியாவது இவனை கொன்னே போடணும், என்ன செய்தாலும் இவனை இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ராணி. இஸ்ரவேல் தேசத்துடைய ராணியா இருக்கிற ஆகாபுடைய மனைவி. அப்போ கொல்றதுக்கு எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் ஆள் அனுப்பியாச்சு. யாரை கொல்றதுக்கு, எலியாவை கொல்றதுக்கு எல்லா தேசத்துக்கும் ஆள் அனுப்பிட்டாங்க. ஆனா எலியா எங்கதான் இருக்கிறாரு, அதே ஊருக்குள்ளதான் இருக்கிறாரு, சுத்திட்டு இருக்கு, அதே ஊருக்குள்ளதான் இருக்கிறாரு. அதான் உங்களுக்கு உங்களை பிசாசு எங்க தேடினாலும் எங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சேஃப், அங்கேயே தான் இருப்பீங்க, ஆனா சேஃபா இருப்பீங்க.
ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வந்தாலும் பாருங்கள், அந்த கொரோனா டைமில் சுற்றியும் கொரோனா. ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு கொரோனா வந்துச்சுங்க சொல்லுங்கள், கை தூக்குங்க. யாருக்கு கொரோனா வந்துச்சா? ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் சேஃபாக தான் இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சேஃபாக தான் இருப்போம். சுற்றி சுற்றி கொரோனா வரும், நமக்கு ஒன்றுமே வராது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் கொரோனாவே உங்கள் மேலே வந்து டான்ஸ் ஆடினாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்மை சுற்றி எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் சரி, உங்களை அது தொடாது. ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உன்னை டச் பண்ணாதுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இசபேல் தேசமெங்கும் ஆட்கள் அனுப்பிச்சு இந்த எலியாவை கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்பிச்ச அந்த சூழ்நிலையில், அந்த கண்டிஷனில் இப்போ எலியா எங்கே போகிறாரு? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போறார். இந்த சீதோன்கிறது எதுன்னு சொல்ற பாருங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள். நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினது. இந்த சீதோன்கிறது எந்த ஊரு? எசபேலினுடைய ஊரு. அந்த எசபேலுடைய அப்பா ஒரு ராஜா, சீதோனுடைய ராஜா. அந்த சீதோன்கிற ஊரே யாரோட ஊரு? எசபேலுடைய ஊரு. அவன் ஊரவே இவன் கடந்து அவன் போறான் தைரியமா. ஊரெங்கும் ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராணி எசபேலினுடைய ஊரை தாண்டி அவன் போறான். அந்த பகுதியில் அவன் போய் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்தை தாண்டி போறான், எந்த பிரச்சனையும் இல்லாம. நான் தான் சொல்றேன், நம்மை கொல்லும்படியாக வகை தேடிக்கொண்டிருக்கிற எந்த பிசாசின் தந்திரங்க இருந்தாலும் சரி, அந்த வழியாவே நம்ம நடந்து போனாலும் அது நம்மை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து சுத்தி சுத்தி அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இந்த எலியா தைரியமா அந்த வழியில போறான். அந்த சீதோனை தாண்டி போறான். அங்க இருக்கிற அந்த ஆற்றங்கரைக்கு போறான். எங்க போனாலும் சரி, என்னாச்சு? அந்த இடத்துக்கு போனாலும் அவனை எதுவுமே செய்ய முடியல. அவன் போய் அங்கே தங்கியிருன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன் என்றான். அங்க இருக்கிற விதவைக்கு கட்டளையிடுவேன். அந்த விதவை நம்மளோட கணக்குப்படி ரொம்ப ஏழை விதவை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. ஏன்னா அங்கே பஞ்சமாயிருச்சு, அங்கே சாப்பாடு இல்லை. அது ஒரு அடையை செஞ்சு நானும் இவனும் செத்துறலாம், சாப்பிட்டு செத்துறலாம்னு நினச்சிட்டு இருக்கோன்னு அது ஏழை விதவையெல்லாம் கிடையாது. அது நல்ல பணக்காரம்மா தான். ஆனால் அந்த தேசம் எங்கும் பஞ்சம், உலகெங்கும் பஞ்சம் இருந்ததுனால நம்மளுடைய ஒரே ஒரு வார்த்தை உலகம் எங்கேயும் இம்பேக்ட் பண்ணும். இந்த எலியா ஒரே ஒரு ஜெபிச்சதுனால உலகமெங்கும் பஞ்சமாயிருச்சு. ஏன்னா வானம் அடைக்கப்பட்டதுனால எங்கேயுமே மழை இல்லை, எங்கேயுமே மழை இல்லாத பஞ்சமாயிருச்சு. அதே போல இந்த சாரிபாத்தும் பஞ்சமாயிருச்சு. அதனாலதான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஒரே ஒரு அடையை சாப்பிட்டுட்டு செத்துறலான்னு சொல்லிட்டு அது நினைச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த அம்மா பாருங்க, அது ஏழை இல்லை அப்படிங்கிறதுக்கு 19வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. பாருங்க, இது என்ன சொல்லுது? மேல் வீடு. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி மேல் வீடு கட்டி இருக்குதுன்னா அந்த அம்மா ஏழை விதவியா? சொல்லுங்க. அவ்வளவு வசதியா இருந்திருக்கும் அந்த அம்மா. அப்போ அவ்வளவு வசதியான ஆட்களை கொண்டு, எப்பேற்பட்ட ஆட்களை கொண்டும் உங்களை தேவன் போஷிப்பார். இவ்வளவுதான் விஷயம். எப்பேற்பட்ட ஆட்களை கொண்டும் தேவன் உங்களை போஷிப்பார். எப்படி நிக்கணும்? எலியாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியான்னு சொல்லுவாரு. எலியா அப்படின்னா கர்த்தரே தேவன். ஆமா, கர்த்தரே தேவன் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட எலியா என்ன பண்றோம்? நீங்கள் கர்த்தரே தேவன் என்று நீங்கள் சொல்லுகிற பட்சத்தில், நீங்கள் மனதில் அறிக்கை எடுக்கிற பட்சத்தில், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சங்கடமான நிலைகள் வந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சுற்றிலும் எவ்வளவு பிரச்சனைகள், பிசாசுடைய தந்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எசபேலினுடைய ஊர் வழியா தான் போறாரு, சீதோன் வழியா தான் போறாரு. சாரிபாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? படைகளினுடைய பதுங்கிடம், படைகளின் பதுங்கிடம்.
அப்படின்னா இந்த இசபேல் என்ன பண்ணிட்டா, உலகெங்கிலும் எல்லா தேசங்களுக்கும் தன்னுடைய படைகளை அனுப்பி அந்த எலியாவை பிடிக்கும்படியாக எல்லா சிப்பாய்களும் உலகெங்கும் சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பதுங்கின இது சாரிபாத். சாரிபாத்துங்கிறதுக்கு என்ன மீனிங்? படைகளின் பதுங்கிடம். அப்போ படைகளின் பதுங்கிடத்துக்கு யார் போறா? எலியா போறான். அதான் சொல்றேன், உங்களை எப்பேற்பட்ட பிசாசின் தந்திரங்கள் சுத்தி சுத்தி மடங்கடிக்க நினைத்தாலும் அதோட எல்லைக்குள்ளேயே போய், அதோட கோட்டைக்குள்ளேயே போய் நீங்க அங்கேயே உங்களை ஆண்டவர் போஷிப்பார். அதோட இடத்துலயே போய் என்ன பண்ணுவாரு? தேவன் உங்களை போஷிப்பார். சாரிபாத் விதவைட்ட போய் அவர் கேட்கிறாரு, எனக்கு முதல் அடை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு. செஞ்சு கொடுக்குறா. அந்த பஞ்சகாலம் முடிவு வரைக்கும் அது மாவு செலவாகல, என்ன செலவாகல. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் உங்களை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க, பஞ்சத்திலிருந்து தேசத்தை விடுவிக்கும்படியாக தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியல? பக்கத்துல பார்த்துக்க, ஏன் உனக்கு தெரியல? இது ஏன் உனக்கு தெரியல? தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் மகனே, மகளே. இந்த எலியா, திஸ்பியனாகிய எலியா, அட்ரஸ் இல்லாத ஒரு மனுஷன் இவ்வளவு காரியங்களை செய்வான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லுகிற நீங்களும் நானும் ஏதை செய்ய முடியாது. இந்த உலகத்தை ஏன் அசைக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நல்ல வசதியா உட்கார்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லடா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே இருக்கோம். இல்லை, அப்படி அல்ல. தேவன் இந்த இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு முகாந்திரம் இருக்குது. இன்னைக்கு நம்ம எளிய முறையில நம்ம ஊழியம் செய்யலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்திய தேசத்தை அசைக்கும்படியாக தேவன் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஆட்கள் அல்ல. சாதாரணமா ஒட்டகமயிறு வார்க்கச்சையும் கட்டியிருந்த அந்த எலியா இப்பேற்பட்ட காரியங்களை, விலையேறப்பட்ட காரியங்களை செய்வார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தரித்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் சொன்னார், நான் செய்த காரியங்களை நீங்க செய்ய முடியும், என்னை காட்டிலும் பெரிதானவர்களை செய்வான்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் இது வரைக்கும் எத்தனை பேர்த்த உயிரோடு எழுப்பி இருக்கிறீங்க? மரிச்சவங்களை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஒரு காய்ச்சல் ஜெபமணி ஜெபமணி காய்ச்சல் சரியாச்சு, கைகளை உயர்த்துங்க. 1 2 3. சரி, பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல்ல நமக்கு என்ன நினைப்பு வருது? என்ன நினைப்பு வரணும்? நமக்கு ஜெபம் வரணும். ஆனா எத்தனை பேருக்கு ஜெபம் ஞாபகத்துக்கு வருது? இருக்கிற டாக்டர் பேரெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த இதுக்கு போகலாம், இங்க போகலாம், இங்க கடைசிக்கு ஜிஹெச் போயிடலாம். ஏன் இந்த கொடுமை? எடுத்த உடனே ஜெபியுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க கருத்தாய் ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த வானத்தை அடைப்பாரானா, பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு வானத்தை அடைப்பாரானா, உங்க சரீரத்துக்குள்ள பலவீனங்களை அவர் அடைப்பது உறுதி. ஹல்லேலூயா. எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போகாதீங்க. எடுத்த உடனே டாக்டர் யோசிக்காதீங்க. எடுத்த உடனே மருந்தை யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம வாயில வல்லமை இருக்கிறது, ஜெபத்துல வல்லமை இருக்கிறது. ஜெபித்து பாருங்கள். ஏன் உங்களால் முடியாது? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்க எந்த கிருமிகளும், எந்த நோய்களும், எந்த வியாதிகளும் உங்களை என்னை தொட முடியாது என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி இந்த காரியங்களை இவன் செய்வானா, நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும்? நிழலில் உடன்படிக்கையில் வாழ்ந்த இந்த எலியா இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், நிஜத்தின் காரியங்கள், புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக நீங்களும் நானும் கல்வாரிக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததின் நிமித்தமாக நீங்களும் நானும் வல்லமையுள்ள காரியங்களை செய்ய முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கு யோசிங்க. சும்மா சாதாரண வாழ்க்கை நம்ம வாழல. மரித்தோர்களை எழுப்ப முடியும். இயேசு கிறிஸ்து எழுப்பினாரா? எழுப்பலையா? போய் தலித்தா குமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுத்துறியாவா இருந்தது? எழுப்பினார். லாஸ்ட்ல வெளியே வான்னு சொன்னா வழிய வந்தானா வரலையா? ஒரு மரித்து 4 நாள் 3 நாள் 4 நாள் ஆன மனுஷன் வெளியே வந்தானா வரலையா? வந்தான். அப்போ அப்பேற்பட்ட அதிசயங்களை ஒரு தேவனால் செய்ய முடியும். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நான் அதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்புறம் நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு சளிப்பு அச்சுன்னு தும்பிட்டா எந்த டாக்டர், அச்சுன்னு தும்பிட்டா என்ன தைலத்தை போடலாம்? தைலம் போடாது. அதுக்கு முன்னாடி தேவனை தேடு. பக்கத்துல பார்த்து தேவனை தேடு. ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுடைய விசுவாசத்தை நான் பூஸ்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன், நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல வல்லமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பெற்றோர்களுக்கும் நீங்க ஜெபிக்க முடியும்.
பிறந்தவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க முடியும், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க முடியும். உங்கள் வாயில் வல்லமை இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கி வந்தாலும் சரி, நீ சாரிபாத்தில் இருந்தாலும் சரி, படைகளின் பதுங்கிடத்தில் நீ இருந்தாலும் சரி, தேவன் உன்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாகால் இந்த வானத்தின் அதிபதிங்கிறதுல ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் படிச்சு பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கணும். இந்த 1 ராஜாக்கள் 17, 18, 19 நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் 450 பேர் ஒரு குரூப், 400 பேர் ஒரு குரூப், மொத்தம் 850 பேரை பாகால் தீர்க்க தரிசிகளை எல்லாத்தையும் சங்காரம் பண்ணான். நீங்க படிச்சு பாருங்க. அதுல 2 பேர், இவன் ஒரே ஆளு. கடைசியா சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன்னு சொன்னான். அத்தனை பேரும் அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொண்டுட்டாங்க. ஒபதியா மட்டும் ஒரு 100 பேர்த்த 50 பேர்த்த கெபில ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆனா இவன் சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இந்த 850 பேர் இங்க நிக்கிறான். நான் சேலஞ்ச் பண்றேன், என் தேவன் என்னோட பேரின்படியே கர்த்தரே தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்படியாக தேவன் அந்த காரியங்கள் எல்லாம் அசைத்தாராங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் சொன்னாங்க, கர்த்தரே தேவன் என்று ஒவ்வொரு இஸ்ரவேலனும் சொல்லும்படியாக தேவன் எலியாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எலியாவினுடைய ஒரே விஷன் என்ன, ஒரே தரிசனம் என்ன? பாகாலே தேவன் என்று சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைப்பதுதான் அவனுடைய விஷன், அவனுடைய தரிசனம். அந்த தரிசனத்தை சூப்பரா செய்து முடிச்சான். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. கர்த்தரே தேவன் என்று இந்த உலகம் சொல்லும்படியாக தேவன் உங்களை கொண்டு இந்த தேசங்களை அசைக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை என்ன அப்படிங்கிறத நீங்க யோசிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என்ன தரிசனம் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அந்த தரிசனத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், தேவனை துதித்து பாடுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மிக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் ஒரு எளிய செய்தியை கேட்டோம். ஒரு சாதாரண ஒரு செய்தி, ஒரு எளிய செய்தி. அது எலியாவின் செய்தி. எலியா தன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்ய தேவ தரிசனம் அவன் மேல் இருந்ததோ அந்த காரியங்களை செய்து முடித்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் சொல்லும்படியாக கர்த்தர் எலியாவின் கூட இருந்து எலியாவை ஆசீர்வதித்தீர். அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொரு மேலே வைத்த தரிசனத்தை இந்த நாளிலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தரிசனத்தை நோக்கி அவர்கள் பயணம் பண்ண ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய தரிசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய தரிசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன தரிசனத்தோடு இந்த பூமியில நீர் எங்களை கொண்டு வந்தீரோ, ஆண்டவரே, எங்களுடைய கரு என் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது என்ன தரிசனத்தை அந்த கருவின் மேல் வைத்தீரோ, ஒருவேளை அதை விட்டு பிரிந்து பின்வாங்கி வெகு தூரம் நாங்கள் சென்றிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே தேவ தரிசனத்தை பெற்றவர்களாக, தேவ தரிசனம் எங்க வாழ்க்கையில என்ன என்பதை தெரிந்து கொண்டவர்களாக இந்த நாளிலே நாங்கள் கடந்து செல்ல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும், தேவனுடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒருவேளை தரிசனத்தை விட்டு பின்வாங்கி வெகு தூரம் சென்றிருக்கலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வார்த்தை கிடைக்காம ஆண்டவரே நாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு பேருக்கு நாங்க உண்மை தேடி வந்திருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே தேவன் எங்கள் மேல் ஒரு அச்சாரத்தை போட்டு இருக்கிறீர், எங்கள் மேல் ஒரு தரிசனத்தை நீ வைத்திருக்கிறீர், அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறீர் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தி அப்பா அந்த காரியங்களை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர தேவன்களை கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த நாளின் செய்தியிலே
எலியா செய்த காரியங்களை ஒரு சாதாரண ஒரு மனுஷனால ஹல்லேலூயா நாங்க வாசிக்கிறோமே. யாக்கோபு 5:17 வாசிக்கிறபடி ஹல்லேலூயா நம்மை போல அவனும் பாடுள்ள மனிதன் தானே. நம்மை போல பாலுள்ள மனுஷன் தான் அந்த எலியா. யாக்கோபு 5:17 சொல்லப்பட்டபடி அந்த மனுஷனை கூட நீங்க எப்படி பயன்படுத்துவீங்கன்னா, ஆண்டவரே எங்களை எப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்த முடியும், சிலுவைக்கு, ரிசரக்ஷனுக்கு, உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா, அதை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டிருக்கிறோமே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா. ஒரு தரிசனத்துக்கு நேராக நாங்க ஆண்டவரே திரும்ப எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேவ கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும், தேவ வல்லமை எங்களை மூடிக்கொள்ளட்டும், தேவனுடைய தரிசனம் எங்களை பின்தொடரட்டும். ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் அந்த தரிசனத்தை நோக்கி செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே தரிசனம் இல்லாமல் ஒரு மனுஷனும் இந்த பூமியில் இருக்க முடியாது. ஆண்டவரே எங்க தரிசனம் என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, மகிமையாக வெளிப்படுத்துங்கப்பா. அதை செய்ய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தரிசனத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் அங்கீகரிக்கிறீர், ஒவ்வொருவரையும் நீங்க பார்க்குறீங்க. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அவங்க தரிசனத்துக்கு நேராக இந்த பிள்ளைகள் எல்லாம் நடக்க கிருபை செய்யுங்க. வருகிற நாட்களில், இன்னும் வருகிற எதிர்காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் வல்லமை உள்ளவர்களாக, வல்லமையுள்ள தீர்க்க தரிசிகளாக, இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக, தேசங்களை அசைக்கிறவர்களாக தேவன் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவரானபடினாலே அப்பா சோத்திர எங்களுடைய பாரங்கள் எல்லாம் உண்மையில நாங்கள் வைத்து ஆண்டவரே இந்த பூமியில நீர் எங்களுக்கு தந்த தரிசனத்தை நோக்கி நாங்கள் செல்லும்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புவீராக. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. நமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபைகள் வழி நடத்தட்டும். இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எலியா தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்நாள் முழுவதும் இப்பேற்பட்ட காரியங்களை சாதிப்பார் என்று சொன்னார் ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை பயன்படுத்துவது எப்படி நிச்சயம், எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது.